ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்து வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் எந்த மூவியோடைய ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, 2018 ரிலீஸ் ஆகி ஒரு ஆல் டைம் ஒரு ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தோடைய சாங்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஸோ அது என்ன படம்னா 96. இந்த படத்துக்கு இசை கோவிந்த் வசந்த். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்து பிரேம்குமார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 96 எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். முக்கியமாக ரைட்டிங் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதை விட சூப்பராக இந்த படத்தோடைய மேக்கிங் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு எமோஷ்னலான ஒரு லவ் ட்ராமா ஃபிலிம் தான் இந்த 96. இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ, அந்த அளவுக்கு இந்த படத்தில் வர பாட்டுங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் கோவிந்த் வசந்த். ஸோ நம்ம எல்லாருமே 96 படத்தை பார்த்துருப்போம். இந்த படத்தோடைய பாடல்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா, இந்த பாட்டுங்க உங்களுக்கு பிடிக்குமான்னுட்டு. ஏன்னா எனக்கு இந்த படம், இந்த பாட்டோடைய பாடல்கள் ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திங்ஸ்ன்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த படம். எத்தனை வாட்டி நான் இந்த படத்தை பார்த்துருப்பேன் அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியாது. அதுக்கான பதில் கணக்கே இல்லாத வாட்டி நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன். இந்த படத்தோடைய பாடல்கள் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஆல்பம் சொல்லுவேன், இந்த படத்தோடைய ஆல்பம். ஸோ அப்படியான இந்த 96 படத்தோடைய ஆல்பம் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 96 படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருமே இந்த படத்தோடைய பாடல்கள் கேட்டிருப்போம், நமக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் இன்னொரு வாட்டி, இந்த படத்தில் மொத்தமாக 7 பாட்டு. அதில் பாட்டு அந்தடி. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் கார்த்திக் அண்ட் பிரேம்குமார். இந்த பாட்டை பாடிந்து சின்மை, கோவிந்த் வசந்தா, பத்ரா ரஜினி அண்ட் என் நாசர். இந்த பாட்டத்திலேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பாட்டு தான் இந்த அந்தடி. லிரிக்ஸ் பரமாவும் சரி, மியூசிக் பரமாவும் சரி, சிங்கிங் பரமாவும் சரி, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சாங் இது. பட் ஆனால் இந்த பாட்டு இந்த படத்தில் எங்கேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு செப்பரேட் ட்ராக்காக தான் இந்த பாட்டு இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான சாங். முக்கியமாக மியூசிக் இந்த பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார் கோவிந்த் வசந்தா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு த லைஃப் ஆஃப் ராம். அதான் கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் கார்த்திக். இந்த பாட்டை பாடின்னு பிரதீப் குமார். எனக்கு இந்த ஆல்பம்லே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுனா இதுதான், த லைஃப் ஆஃப் ராம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங். எல்லாமே இந்த பாட்டில் சூப்பராக இருக்கும். மியூசிக், சிங்கிங், லிரிக்ஸ், ஓவராலாக இந்த பாட்டை மேக் பண்ண விதம் அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதுலேயும் ஃபஸ்ட்டில் வர அந்த 2 லைனே போதும் இந்த பாட்டு எவ்வளோ சூப்பராகிட்டு. கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நிறை வந்த பிறகே புரியுது உலகை. ஸோ எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லைன்ஸ் இது. ஸோ இதை தாண்டி ஓவரால் சாங்காகவே ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாங். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த த லைஃப் ஆஃப் ராம். பிரதீப் குமார் அவரோட வாய்ஸ் இந்த பாட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபீல் பண்ணி பாடியிருப்பார். ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதுமே அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். எனக்கு அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த பாட்டை கேட்கும்போது. ஒவ்வொரு வாட்டிக்குமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏன் ஏன் என்னை விட்டு போனாய் அந்த சாங் தான். ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து கார்த்திக், இந்த பாட்டை கௌரி அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். முக்கியமாக வந்து இது ஸ்கூல் போர்ஷன்ஸில் வர ஒரு சாங், ஒரு சின்ன சாங், ஒரு லைன் தான். ஏன் என்னை விட்டு போனாய் அந்த ஒரு இது தான். ஏன்னா சின்ன வயசு விஜய் சேதுபதி வந்து நைட்டோட நைட்டாக அவங்க ஊர் வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த சின்ன த்ரிஷா அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும், ஏன் என்னை விட்டு போனான்னுட்டு. ஸோ ஒரு சூப்பரான சாங் சொல்லுவேன் இதுவுமே இந்த ஆல்பமில். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங், ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. 4th வந்து வசந்த காலங்கள். இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து உமாதேவி. இந்த பாட்டை வந்து சின்மை அவங்க தான் வந்து பாடியிருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இந்த ஆல்பமில். ஏன்னா அவங்க வந்து த்ரிஷா வந்து அவங்களோட ஸ்கூல் டேஸை மெமரி பண்ணி ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும். ஹோட்டலில் அந்த சாங் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். சூப்பரான லிரிக்ஸ் அண்டு சின்மை சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களோட வாய்ஸ் இந்த பாட்டில். இந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பமில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து தாபங்களே அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து உமாதேவி. இந்த பாட்டை பாடினது வந்து சின்மை அண்ட் பிரதீப் குமார். இந்த ஆல்பம்லே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த தாபங்களே. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டில் எல்லாமே சூப்பராக இருக்கும், மியூசிக், லிரிக்ஸ், சிங்கிங் அண்ட் இந்த பாட்டை ஓவராலாக மேக் பண்ண விதம் எல்லாமே சூப்பர். முக்கியமாக சின்மை அவங்களோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும். அதை விட இன்னும் சூப்பராக பிரதீப் குமார் அவரோட வாய்ஸ் இருக்கும். அதில் ஒரு லைன் வரும் இல்லையா, நான் நனைந்திடும் தீயா பேயும் நிலா நீயா, அந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நான் பாடினப்போ எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. பட் பிரதீப் குமார் அவரோடைய அந்த வாய்ஸில் ஸ்லோவாக அதை பாடும்போது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த படத்துலே ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த தாபங்களே. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து அந்த பாட்டை எடுத்த விதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹோட்டல்லேருந்து ரொம்ப தூரம் நடப்பாங்க, அதுக்கப்புறம் மெட்ரோ ஏறி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வந்து அப்படியே அந்த ஒரு இதுவாக சூப்பராக போகும் அந்த பாட்டு. மேக்கிங் விஷுவலாக சொல்கிறேன், ரொம்பவே ஒரு சூப்பரான சாங் இந்த தாபங்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ஆல்பம்லேயே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இரவுகள் தீவாய் நம்மை சூடுதே அந்த பாட்டு.
இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து உமாதேவி. இந்த பாட்டை சின்மை அண்ட் பிரதீப் குமார் 2 பேரும் பாடியிருப்பாங்க. இந்த படத்திலே இன்னொரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன், இந்த இரவுகள் தீவை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவள் தான் இனி நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போகிற அந்த ஒரு சீக்வன்ஸ் நடுவில் வர ஒரு சாங் 2 பேருக்குமே அந்த பிரியிற சுச்சுவேஷன் வரும்போது 2 பேருக்குமே அந்த மனசில் கஷ்டம்னு இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை வெளிப்படுற மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. கேட்கறதுக்குமே சரி, பார்க்கறதுக்குமே சரி. பிரதீப் குமார் அவருடைய வாய்ஸ் வந்து இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து ஒன்ஸ் ஏர்போர்ட்குள்ளே ரீச் ஆன உடனே ஒரு பீட் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் தாறுமாறு. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன், இந்த இரவுகள் தீவாய். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 7வது பாட்டு காதலே காதலே, அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து கார்த்திக். இந்த பாட்டை பாடினு வந்து சின்மை அண்ட் கோவிந்த வசந்தா. இதுவுமே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங், சூப்பராக பாடியிருப்பாங்க 2 பேருமே, சின்மை அண்ட் கோவிந்த் வசந்தா. இந்த பாட்டோட லிரிக்ஸ் அண்ட் ஓவரால் இந்த பாட்டு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஆல்பமில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு காதலே காதலே இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ அவள் தான் இந்த ஆல்பம் 7 பாட்டு. இந்த 7 பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு இந்த படத்துலேயே எல்லா பாட்டுமே பிடிக்கும், எந்த பாட்டும் பிடிக்காது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. பட் என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டை சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னால் நான் வந்து த லைஃப் ஆஃப் ராம், கரை வந்த பிறகு அந்த பாட்டு தான் சூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் தாபங்களே, இந்த 2 பாட்டு தான் எனக்கு இந்த ஆல்பம்லே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாமே பிடிக்கும், பட் ரொம்ப ரொம்ப அதிகமானா இந்த 2 பாட்டு தான், த லைஃப் ஆஃப் ராம் அண்ட் தாபங்களே. இந்த 2 பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பாட்டத்தில் வர பாட்டுங்க பிடிக்குமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அதை தாண்டி இந்த படத்தில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டும் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்ட் 1 நான் இதை போடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி பேசணுன்னா கண்டிப்பாக 2 வீடியோ போட்டால் தான் எனக்கு செட் ஆகும். ஏன்னா இப்போவே வந்து எனக்கு தெரிஞ்சு 10 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சின்னு நினச்சேன், போயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த படத்தில் வர ட்ராக்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா இந்த படத்தில் எத்தனை அவார்ட்ஸ் இந்த படத்தோடைய ஆல்பமுக்கு வந்த அவார்ட்ஸ் பற்றி நான் பார்ட் 2 வந்து போடுறேன். ஸோ இது வந்து பார்ட் 1. இந்த படத்தில் வர பாடல்களை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். பார்ட் 2ல் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 96 படத்தோடைய ஆல்பம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த படத்தோடைய பார்ட் 2 இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் 96 படத்தோடைய பார்ட் 2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.